என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நகைச்சித்ரா. 12th முடிச்சுட்டோம் அப்படின்னா ஒரு டிகிரி படிக்கிறோம். அப்பதான் நமக்கு மதிப்பு மரியாதை. நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுனா கூட நமக்கு ஒரு டிகிரி இருந்தா போதும். ஒரு டிகிரி படிச்சுட்டா நம்மளுக்கு நம்மளுடைய லைஃபோட நம்ம வந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை முடிச்சுட்டோம் அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 12th முடிச்ச உடனே அவங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல டாக்டர், இன்ஜினியரிங் இல்ல அட்வொகேசி சைடு போவாங்க. இல்ல கம்மியான மார்க்ஸ் வச்சிருக்காங்க, இல்ல ஒரு மாடரேட் வீட்ல அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படின்ற பட்சத்துல ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சைடு போவாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்காகவே இல்ல வேற எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா அதை என்னால அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, இல்ல என்ன மாதிரி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, புதுசா வேற எந்த படிப்புமே இல்லையா, அஸ் யூஷுவல் சயின்ஸ் இந்த ஆர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட்டட் தான் சொல்ல வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்போ 5 விதமான புதிய படிப்புகளை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா திறன்மிகு உற்பத்தி தொழில்நுட்பம், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. இரண்டாவதாக ஃபுட் டெக்னாலஜி, உணவு தொழில்நுட்பம். மூன்றாவதாக சைபர் செக்யூரிட்டி டெக்னாலஜி அண்ட் நெட்வொர்க்கிங், அதாவது இணைய வழி பாதுகாப்பு. அடுத்தபடியாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தொழில்நுட்பம், ரெனிவபிள் எனர்ஜி டெக்னாலஜி. அடுத்ததாக இருக்கக்கூடியது ஆளில்லா வான்களம் வடிவமைப்பு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ட்ரோன் டிசைன் அண்ட் அப்ளிகேஷன். சோ இந்த மாதிரியான படிப்புகள் தான் இப்போ புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய படிப்புகள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ படிப்புல எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ஃப்ரெண்டுக்கு இதை உனக்காகவே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றத அவங்களுக்கு சொல்ல மறக்காதீங்க.